Hey beautiful souls, welcome back to Cosmic Zaira. இன்னைக்கு உங்கள் பர்சனோட இடன் ட்ரூத் என்னன்றதை பார்க்கலாம். அவங்க உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் டேரோ கார்ட்ஸ் ட்ரான் பண்ணுறேன். கைஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1-on-1 ரீடிங் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை 1-on-1 ரீடிங், பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் இருக்குது, அதில் உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பண்ணுறேன். ஓகே, த வைபர்ஸ். I left when I saw you with someone. I hide behind material thing. Okay. I am not available. I want you. Then bottom of the deck என்ன வந்திருக்கு? I know that I crossed the line with you. ஓகேங்களா? கார்டு தெரியுதா பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஓவரால் ஸ்ப்ரெட்டை பார்க்கும்போது கைஸ், உங்களோட பர்சன் உங்கள் மேலே எவ்வளோ ஃபீலிங் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். உங்கள் பர்சனுக்கு எல்லாமே தெரியுது. நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறது, உங்கள் லவ், உங்கள் பெயின் எல்லாமே. பட் ரைட் நவ் அவங்க லைஃப்பில் டைமிங் ஒரு பெரிய பேரியராக இருக்குது. பிஸி ஸ்கெடியூல், ஃபேமிலி ப்ரெஷர், இல்லைன்னா கேரியர் ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்களால உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாமலோ அப்ரோச் பண்ண முடியாமலோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க மேபி உங்ககிட்ட ஓப்பன் அப் ஆகாமல் இருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ஹிடன் ட்ரூத்லேருந்து எடுத்த கார்டு. ஐ லெஃப்ட் வென் ஐ சா யூ வித் சம் ஒன். அதாவது இது ஒரு டீப்பான சீக்ரெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்கள் வேற யார் கூடவோ இருந்ததை பார்த்து அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகி இருக்கிறாங்க. இது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா கேஷுவலாக நீங்கள் யார் கூடயாவது பேசினது கூட அவங்க வந்து தப்பாக புரிஞ்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஜெலஸ் அண்ட் இன்செக்யூரிட்டினால தான் அவங்க உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறாங்க. அவங்க சைலண்டா இருந்தாலும் உங்க மேல ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருக்கிறாங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த சைலண்ட் பீரியட் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க இனிமேல் தள்ளி இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஜெலஸ் அண்ட் பொசிசிவ்னஸ் அதிகமாக இருக்கு. மேபி அவங்க கிட்ட இருந்து ஒரு கால் ஆர் டெக்ஸ்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் ஐ ஹைட் பிஹைண்ட் மெட்டீரியலிஸ்டிக் திங். இது வந்து என்னன்னா, உங்க பர்சன் அவங்க இமோஷன்ஸை ஃபேஸ் பண்ண ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு ஃபியர் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. உங்க மேல இருக்கிற லவ், இல்லைன்னா கில்ட், இல்லைன்னா உங்களோட அந்த நோ கான்டாக்ட் சப்ரேஷன் பெயினை மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வந்து அவங்க ஒர்க், மணி, ஷாப்பிங் அண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பெயினை வந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிற பர்சன் இவங்க. மேபி அவங்க சோசியல் மீடியாவில் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம், இல்லைன்னா புது புது விஷயத்தில் அவங்க ரொம்ப அவங்கள ஈடுபடுத்திட்டு இருக்கலாம். ஒரு புது புது விஷயங்கள் அவங்க வாங்கிட்டு கூட இருக்கலாம். பட் ஆக்சுவலி அது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தாண்டது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது என்னன்னா, உங்க முன்னாடி ஐம் ஓகே, நீ இல்லாம நான் நல்லா இருக்கிறேன், நான் செட்டில் ஆயிட்டேன், அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. பட் நீங்க இல்லாம அவங்க லைஃப் வந்து ஒரு எம்டினஸை ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. நீங்க அவங்கள விட பெட்டரா செட்டில் ஆயிட்டீங்களோன்னு ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு வந்திருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி உங்க மேல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால உங்க முன்னாடி அவங்க நல்லா இருக்கணும்னு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. பட் உங்களை வந்து அவங்களால மறக்க முடியல. மெட்டீரியல் சக்ஸஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணி மேபி உங்ககிட்ட பேச வேண்டிய இமோஷனல் மேட்டர்ஸை அவங்க அவாய்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. மேபி அவங்க இவ்வளோ நாள் இந்த மெட்டீரியல் திங்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிருக்கலாம். ஆனா இதுக்கு மேல அதுக்கு பின்னாடி ஓட முடியாது. சீக்கிரமா இந்த மாஸ்க் எல்லாம் கலண்டு போகுது. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கிறத வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் ஐ எம் நாட் அவைலபிள். ஓகே,
அதாவது என்னன்னா, ஐ அம் நாட் அவைலபிள்ன்னு அவங்க சொல்லும்போது, அது பிசிக்கலா மட்டும் இல்ல, எமோஷனலயும் ஒரு பெரிய பிளாக்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆ பட் இதுக்கு பின்னாடி ஒரு டீப்பான ரீசன் இருக்கு காய்ஸ். ஐ அம் நாட் அவைலபிள்ன்னு அவங்க சொல்றது, உங்கள வேண்டான்னு இல்ல. அவங்களால இப்போ லவ்வ ஹேண்டில் பண்ண முடியல. அவங்க லைஃப்ல இப்போ ஒரு பெரிய லிம்போ ஸ்டேட்ல இருக்கிறாங்க. ஆ உங்க பெர்சன் கிட்ட இப்ப வேற கமிட்மெண்ட் கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன், வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்க லாக் ஆயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியா கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அவங்க ஃபேமிலி டியூட்டீஸ்ல இருந்து வெளில வர முடியாம, ஒரு பவுண்டரிஸ்குள்ள இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. கொஞ்சம் மென்டல் பிரஷன்ல அவங்க டிராவல் ஆயிட்டு இருக்கிற எனர்ஜி இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ மேபி அவங்க எமோஷனலா அன்அவைலபிளா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பாஸ்ட்ல கிடைச்ச ஏதோ ஒரு பெயின் அவங்கள வந்து அம் ஒரு இன்செக்யூரிட்டிக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்குது. அதாவது என்னன்னா, ஹார்ட் வெர்சஸ் ரியாலிட்டிய வந்து இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க மனசுக்குள்ள உங்கள பத்தி தாட்ஸ் ஓடிட்டே தான் இருக்கு. பட் ரியாலிட்டில உங்ககிட்ட வர முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து அவங்க சிக்கிட்டு இருக்கிறத இந்த கார்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் 4த் ஒன், ஐ வாண்ட் யூ. அதாவது என்னன்னா, ம் இந்த கார்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த 3 கார்டோட எனர்ஜியையும் பிரேக் பண்ற மாரி இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஆ த ட்ரூத் பிஹைண்ட் த வால்ஸ். எல்லாத்துக்கும் மேல லாஸ்ட்டா அவங்க மனசுல இருக்கிற இந்த உண்மை இதுதான். நீங்க இல்லாம அவங்களால சர்வே பண்ண முடியல. ஐ வாண்ட் யூ இதுவரை அவங்க சொன்ன ஐ அம் நாட் அவைலபிள் இல்ல ஐ அம் பிஸி வித் ஒர்க் இது எல்லாமே ஒரு மாஸ் தான். அவங்க இவ்ளோ நாள் மெட்டீரியல் திங்ஸ் பின்னாடி ஓடி இருக்கலாம். யார் கூடயாவது இருந்திருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன்ல இருந்திருக்கலாம். இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னா, ம் சீக்கிரமா வேனிஷ் ஆக போகுது. ஏதோ ஒரு ரியலைசேஷன் உங்க பெர்சனுக்கு போயிட்டு இருக்குது. உங்க பெர்சனுக்கு உங்க மேல ஒரு மேக்னெட்டிக் புல் வந்துட்டு இருக்குது. உங்கள வந்து அவங்க தே கான்ட் ஃபர்கெட் யூ. ஓகேங்களா? உங்க மேல ஒரு அப்சஷன் அண்ட் பேஷன் வந்து இருக்குதுன்றது இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி அவங்க தூங்கும்போது உங்கள நினைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நீங்க இல்லாத லைஃப் அவங்களுக்கு ரொம்ப எம்ப்டியா தெரியுது. இந்த வாண்ட் வெறும் பிசிக்கல் மட்டும் இல்ல. இட்ஸ் அ சோல் லெவல் கிராவிங். அத வந்து இந்த எனர்ஜி வந்து இந்த கார்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஓவரால் பார்த்தா உங்க பெர்சன் ரொம்ப நாள் உங்கள விட்டு இருக்க மாட்டாங்க கைஸ். அவங்க சீக்கிரமா உங்ககிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ கெட் ரெடி ஃபார் தட் மெசேஜ். தென் பாட்டம் ஆஃப் த டெக் ஐ நோ தட் ஐ கிராஸ் த லைன் வித் யூ. நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்குள்ள என்னமோ ஒரு ரெக்ரெட் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்க பெர்சனோட மனசுல இப்போ ஒரு பெரிய பர்டன் இருக்கிறது இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆம், அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் சரியில்ல. அது உங்கள ஹர்ட் பண்ற மாதிரி இருந்திருக்குதுன்றத அவங்க யோசிக்கிறாங்க. மேபி உங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கலாம். இல்லன்னா உங்க ட்ரஸ்ட்ட அ பிரேக் பண்ணுன ஒரு ஆக்ஷனா இருக்கலாம். அவங்க லிமிட்ட தாண்டி போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு இப்போ ரியலைஸ் ஆயிட்டு இருக்குது. இந்த லைன் கிராஸ் பண்ணதுனால தான் நீங்க இப்போ நோ கான்டாக்ட் ஆர் செப்பரேஷன்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அ அவங்க எமோஷன்ஸ ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு இப்போ வந்து ஃபீல் பண்றாங்க. உங்களோட அந்த சின்ன சின்ன எமோஷன்ஸ், அந்த கேரிங் எல்லாம் அவங்க இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு ஃபீல் பண்றாங்க. அதாவது என்னன்னா, இந்த ஐ அம் நாட் அவைலபிள் சொல்லிட்டு ஒரு கார்டு வந்துச்சுல்ல காய்ஸ், இங்க இருக்குது பாருங்க. இது முன்னாடி சொன்னது கூட இந்த கில்ட்டால கூட இருக்கலாம். ஸோ அதனால கூட இந்த கார்டு வந்து வந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு விதமான ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க. உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு. அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. பட் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிறதுனால அது அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ என்னன்னா இந்த ஓவரால் ஸ்ப்ரெட் என்னத்த ரெப்ரசன்ட் பண்ணுது, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, ஜெலசினால தான் அவங்க கூட நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் பொசசிவ் கைண்ட் ஆஃப் பெர்சன் உங்க. பட் இந்த ஃபேக் மாஸ்க் போடுறதுல உங்க பெர்சன விட்டா வேற ஆளே இல்ல காய்ஸ். ஸோ அந்த மாஸ்க் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் ஆக போகுது. உங்களோட அந்த உங்களது லவ் ஜென்யூனா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. உங்ககிட்ட வந்து அப்பாலஜி கேட்கலாம். ஸோ, யுனிவர்ஸ் வந்து ஜென்யூன் லவ்வ எப்பவுமே நாசமாக விடாது. கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டான பெர்சன கொண்டு வந்து சேர்க்கும்ன்றத தான் இந்த ஸ்பிரிட் சொல்லுது.
ஓகே. நானு டாரோ கார்ட்ஸ் எடுக்கிறேன். டாரோ கார்ட்ஸ் இது கூட எவ்வளோ கனெக்ட் ஆகுதுன்றத பார்க்கலாம். இந்த பர்சன் நினச்சிக்கோங்க. என்ன சொல்லுது? தேர்ட் பார்ட்டி எனர்ஜி. கொஞ்சம் இதில் தெரிஞ்சிச்சு. இந்த கார்டில் வருதான்றத பார்க்கலாம். ஓகே. நம்மள்ட்ட வந்த கார்டு ஓகே. 2 of Wands, the Magician, the World, 6 of Wands. நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே பொசிசிவ் அண்ட் அப்சஷன் இருக்குன்னு. வாண்ட்ஸ் எனர்ஜி வந்திருக்கு பாருங்க. The Hanged Man, Page of Pentacles, bottom of the deck, 3 of Wands. கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க சிம்பிளுக்கு. ஓகே. ஆகுதுங்களா? ஓகே. 2 of Wands. இது வந்து த டிசிஷன் அந்த எனர்ஜி வந்து காமிக்குது. த கரண்ட் சிச்சுவேஷன் எப்படின்னா, ஸ்டாண்டிங் அட் த கிராஸ் ரோட். அதாவது என்னன்னா, இந்த கார்டை பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு வேர்ல்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு வெளியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு பாருங்க. அதே மாதிரி இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் ஸ்டேட், அதாவது என்னன்னா, பிளானிங் அண்ட் வெயிட்டிங் ஜோனில் இருக்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட வர பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கல. மேபி லாங் டிஸ்டன்ஸ் ஆர் ஃபியூச்சர் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்க அவங்கள விட்டு தூரமா இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லாட்டி ஃபியூச்சரை பத்தி அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிற எனர்ஜிய வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம அந்த இடன் ட்ரூத்ல பார்த்தோம் இல்லைங்களா? ஐ வாண்ட் யூ பட் ஐ எம் நாட் அவைலபிள். இது வந்து இந்த 2 ஆஃப் வாண்ட்ஸ் காட்டுனா இந்த எனர்ஜிய வந்து இந்த எனர்ஜி கூட வந்து அது கனெக்ட் ஆகுது கைஸ். அவங்கக்குள்ள உங்ககிட்ட வர ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா ரியாலிட்டில சில விஷயங்கள ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. 2 ஆஃப் வாண்ட்ஸ்னாலே என்னன்னா, ஸ்டெபிலிட்டிய வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். மேபி உங்க பர்சன் வந்து நீங்க தான் வேணும்னு சொல்லிட்டு, அவங்க வந்து உங்க கூட ஒரு லாங் டெர்ம் கமிட்மெண்ட்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற பாசிபிலிட்டிஸ இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க பர்சன் இப்போ ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்க. அந்த டிசிஷன் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ வந்து இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ மேபி இந்த நோ கான்டாக்ட் பீரியட் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் அடுத்தது நம்மள்ட்ட த மெஜிசியன் இருக்குது. இந்த மெஜிசியன் வந்தாலே அந்த எனர்ஜி வந்து மொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சுன்ட்டு இருக்குது. இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பாசிட்டிவ் ஷிஃப்ட். இந்த கார்டு வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு பூம் எனர்ஜிய வந்து கிளைம் பண்ணும். அதாவது என்னன்னா, இத வந்து மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் பவர்ஃபுல் கார்டுன்னு சொல்லிட்டு டாரோ ரீடிங்ல சொல்லுவோம். இந்த மெஜிசியன் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பெர்சன் உங்ககிட்ட வரதுக்கு அவங்க கையில எல்லாமே இருக்கு. எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கு. ஸோ அவங்க முன்னாடி சொன்ன ஐ எம் நாட் அவைலபிள் இல்லன்னா ஐ எம் ஹைடிங் எல்லாமே இப்ப வந்து சேஞ்ச் ஆக போகுது. அவங்களுக்குள்ள இப்போ ஒரு புது கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குது. உங்க ரிலேஷன்ஷிப்ப எப்படி சரி பண்ணணும், எப்படி உங்ககிட்ட பேச வரணும்னு அவங்களுக்குள்ள இப்போ ஒரு ரியலைசேஷன் அண்ட் ஒரு நியூ பாத் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அவங்க கிட்ட இருக்கிற கில்ட், அந்த ஐ கிராஸ் த லைன் உங்ககிட்ட உங்கள ஹர்ட் பண்ணது, உங்கள பெட்ரேல் பண்ணது, அது எல்லாமே இப்ப அந்த ரெக்ரெட் எல்லாம் சேஞ்ச் ஆயி இப்ப வந்து லவ்வா சேஞ்ச் ஆயிட்டு இருக்குதுன்றது இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த மெட்டீரியல் டிஸ்ட்ராக்ஷன், தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ ஹேண்டில் பண்ண ஒரு தைரியம் அவங்க வந்துட்டு இருக்குது. தே ஆர் நவ் ரெடி டூ கிரியேட் எ நியூ பிகினிங் வித் யூ. அவங்களோட வில் பவர் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்றத இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் அடுத்தது நம்மள்ட்ட இருக்குது த வேர்ல்ட் கார்டு. அதாவது என்னன்னா, த வேர்ல்ட் கார்ட்னா என்னன்னா, ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டா முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து அல்டிமேட் க்ளோசர் அண்ட் சக்சஸ் கார்ட். ஸோ, இது என்ன சொல்லுதுன்னா, இந்த
டிஸ்டன்ஸ் ஆர் இந்த நோ கான்டாக்ட் பீரியட் இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள், அந்த கன்ஃப்யூசன் எல்லாமே முடிய போகுது. அந்த பழைய பேட்டர்ன் இப்போ ரிப்பீட் ஆகாத அந்த பேட்டர்ன் எல்லாம் முடிய போகுது. ஆ இது வந்து எண்ட் ஆஃப் த சைக்கிள வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ உங்க பெர்சன் அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்ககிட்ட போறாங்க. நீங்க எதுக்காக வெயிட் பண்ணி, ப்ரே பண்ணி, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயம் இப்போ சக்சஸா முடியறதுக்கான பாசிபிலிட்டீஸ இந்த வேர்ல்ட் கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து குளோபல் கனெக்ஷன வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க பெர்சன் உங்ககிட்ட தூரமா இருந்தாலும், அந்த டிஸ்டன்ஸ் இப்போ வந்து குறைய போகுது. மேபி உங்க பெர்சன் வந்து டிராவலிங்ல இருக்கலாம். இல்ல இப்போ நீங்க டிராவலிங்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். டிராவலிங்ல இருக்கலாம். எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றத பார்த்துக்கங்க. ம். அதாவது என்னன்னா, உங்க பெர்சனோட அந்த பயம், அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் எல்லாம் மெஜிஷியனா மாறி எஃபெக்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி, இப்போ அந்த சைக்கிள் அந்த பழைய பேட்டர்ன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நியூ வேர்ல்ட வந்து கிரியேட் பண்ண போறீங்க. உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மெசேஜ் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அது வெறும் ஒரு கேஷுவல் மெசேஜா இருக்காது. ஒரு பெர்மனன்ட் கமிட்மெண்ட் ஃபார் நியூ பிகினிங் இல்ல உங்க 2 பேத்துக்குள்ள ஒரு க்ளோசர்னஸ்க்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ வந்து இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் கீழ பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்மள்ட்ட 6 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. இது வந்து விக்டோரி அதாவது வந்து அ சக்சஸ் ஸ்டோரிய வந்து இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்தாலே அங்கே வந்து அம் ரெகக்னைசன் அண்ட் பப்ளிக் செலிப்ரேஷன் கண்டிப்பா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஆ பப்ளிக் அ ட்ரம்ப் அண்ட் கம்மிங் ஹோம இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த பெர்சன் வந்து இந்த கார்ட பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன் வந்து ஒரு ஹார்ஸ் மேல உட்காந்துட்டு, அ கையில ஒரு கார்லண்டோட இந்த ஸ்டிக்ல ஒரு கார்லண்டோட சக்சஸ் அ அச்சீவ் பண்ற ஒரு எனர்ஜியோட போயிட்டுருப்பாங்க பாருங்க. அந்த மாத்தம் உங்க பெர்சன் உங்ககிட்ட விக்டரியோட வரப்போறாங்க. உங்க பெர்சன் உங்ககிட்ட திரும்ப வரும்போது ரொம்ப ப்ரவுட் அண்ட் ஓப்பனா வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. முன்னாடி ஐ எம் நாட் அவைலபிள்னு சொன்ன அதே பெர்சன், இப்ப நீங்க தான் அவங்களோட வாழ்க்கைய மாத்துவீங்கன்னு சொல்லிட்டு, உங்கள அக்செப்ட் பண்ணி, உங்களோட லவ்வ ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட சரண்டர் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ காமிக்குது. இந்த நோ கான்டாக்ட் போராட்டம் முடிய போகுது. உங்களோட பேஷன்ஸ்க்கு கரெக்ட்டான ரிவார்ட் கிடைக்க போகுது. நீங்க தான் இந்த சிச்சுவேஷன்ல வின் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தேர்ட் பார்ட்டி எனர்ஜி எல்லாம் ஓரளவுக்கு ஃபேட் ஆயிடுச்சுன்றது இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ மேபி காய்ஸ் கொஞ்சம் உங்க பெர்சனுக்கு உங்க மேல அந்த அட்ராக்ஷன் பிசிக்கல் அண்ட் மென்டல் அட்ராக்ஷன் ரொம்ப இருக்குது. என்னதான் அவங்க அந்த தேர்ட் பார்ட்டி, ஃபோர்த் பார்ட்டில அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிருந்தாலும், உங்களோட இடத்த வந்து யாராலயுமே மாத்த முடியாதுன்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு இருக்குது. ஓகே. ஆ தென் த ஹேங்க்டு மேன். இது வந்து என்னன்னா, நம்மளோட ரீடிங்ல ஒரு பெரிய வெயிட் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் வந்து இப்போ வந்திருக்குதுன்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஹேங்மேன் வந்தாலே அந்த எனர்ஜி மொத்தமா பாஸ் ஆகுதுன்ட்டு அர்த்தம். பட் இது வந்து ஒரு நெகட்டிவ் பாஸ்ன்னு சொல்ல முடியாது. இது ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு அவேக்கனிங்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதாவது என்னன்னா, சீயிங் திங்ஸ் டிஃபரண்ட்லி. இந்த பெர்சன் வந்து இப்ப தலைகீழா தொங்கிட்டு இருக்கிறாங்க. மீனிங் அவங்க லைஃப்ல இப்போ ஒரு வித்தியாசமா ஒரு விஷயத்த அவங்க வேற ஒரு ஆங்கிள்ல, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அம் அவங்க உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ அண்ட் அந்த ஓல்ட் பேட்டர்ன சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ஐ எம் நாட் அவைலபிள்னு சொன்ன அந்த பெர்சன் இப்ப ஏன் அப்படி இருந்தோன்னு உள்ளுக்குள்ளேயே யோசிச்சு எப்படி உங்கள மிஸ் பண்ணோன்ற ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்த அவங்க கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காய்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நெறைய பேர் அவங்களோட மனச மாத்திருக்கலாம். நெறைய மேனிபுலேட்டிவ்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் கேட்டு உங்க பெர்சன் உங்கள விட்டு போனதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. பட் இப்போ வந்து அத நினைச்சு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களையும் அந்த அந்த மேனிபுலேட்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு வாலண்டரி பாஸ். அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவங்களையே மாத்திக்க அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ அவங்க உங்ககிட்ட பேசாத அந்த சைலன்ட் டைம்ல தான் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த
லவ் உங்க மேல இருக்கிற லவ் வந்து அவேக்கன் ஆகும். உங்க வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஐ நோ ஐ கிராஸ் த லைன்ட்டு ஒரு சொன்னாங்க இல்லையா? அந்த ரியலைசேஷன் இப்ப தான் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. அதோட ஹீலிங் ப்ராசஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அவங்க இப்போ தனியா உட்காந்து உங்கள பத்தி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற எனர்ஜிய வந்து இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஓவரால் பார்த்தா காய்ஸ் சைலன்ஸ் இஸ் நாட் த எண்ட். இட்ஸ் எ பிரிப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் இவ்வளோ நாள் பொறுமையா இருந்துட்டீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா, இந்த ஹேங்க்ட் மேன்க்கு அடுத்தது நம்மள்ட்ட வந்திருக்கிறது வந்து என்னன்னா, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ்னாலே கொஞ்சம் ஸ்லோ மூவ் தான். பட் வந்து என்னன்னா, சாலிட் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இது வெறும் எமோஷன்ஸ பத்தி மட்டும் இல்லாம, ஒரு டேஜிபிள் ஆக்ஷன் இல்லன்னா பிசிக்கல் வேர்ல்ட்ல நடக்கிற ஒரு விஷயத்த ரெப்ரசன்ட் பண்ணுது. தி பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு ஸ்டூடண்ட் மாதிரி அ எப்படின்னா, ரொம்ப கவனமா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேஜ் எவ்வளோ பத்திரமா இத புடிச்சிட்டு இருக்கிறாருன்னு. ஸ்லோவா, சின்சியரா ஆன ஒரு எனர்ஜிய வந்து இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி உங்க பெர்சன் உங்கள விட கொஞ்சம் யங்கரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இந்த பேஜ் வந்து ஒரு மெசேஞ்சர். உங்க பெர்சன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. இது ரொம்ப பெரிய கமிட்மெண்ட்டா இல்லாட்டியும் ஒரு கேஷுவலான மெசேஜ் இல்ல ஏதாச்சும் ஒரு வொர்க் ரிலேட்டடான மெசேஜ் இல்ல ஒரு மிஸ்ட் கால்னாச்சும் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ம். தி மெஜிஷியன் மேனிஃபெஸ்ட் பண்ண எனர்ஜி இப்ப இந்த பேஜ் மூலமா ஒரு பிசிக்கல் ஆஃபர்ல சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது. அவங்க மெட்டீரியல்ஸ் திங்ஸ் பின்னாடி ஹைட் பண்ணி அவங்களுக்கு அவங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அந்த மெட்டீரியல் வந்து உங்ககிட்ட வர ஒரு ம் பிரிட்ஜா வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது. மேபி அவங்க கொஞ்சம் அவங்களோட செல்ஃப் குரோத்லலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு கரேஜ் வந்திருக்கலாம். சரி என்ன நடந்தாலும் சரி நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம அத சூஸ் பண்ணலான்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ள வந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. கொஞ்சம் இம்மெச்சூரான பெர்சன். கரெக்ட்டான டைம்ல எமோஷன்ஸ வந்து வெளிப்படுத்த தெரியாத மனுஷன் இவங்க. பட் என்னன்னா, இந்த டைம் வந்து கொஞ்சம் சின்சியரா உங்க பக்கம் வர அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எனர்ஜிய வந்து இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து 3 ஆஃப் வாண்ட்ஸ். ஆ ஸோ இது என்னன்னா, ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. தி ஷிப் இஸ் கம்மிங் இன். 3 ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வெயிட்டிங் பீரியட் இஸ் ஓவர். இந்த பெர்சன் முன்னாடி 2 ஆஃப் வாண்ட்ஸ்ல பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ அந்த ஷிப்ப வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ அதாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸே நீங்க தான். அவங்க வந்து உங்கள நோக்கி வர ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு லாங் டெர்ம் விசனா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்ப வெறும் ஷார்ட் டெர்ம் அட்ராக்ஷன்க்காக வரல. உங்க கூட ஒரு லாங் டெர்ம் ஃபியூச்சர பில்ட் பண்ண ம் உங்கள பார்த்து தூரம்ல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்கன்றது இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்க இப்போ நம்புறாங்க. யூனிவர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜிய குடுத்துட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு ஹோப், ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்குது. இந்த பெர்சன் முன்னாடி நாட் அவைலபிள்ன்ட்டு இருந்திருக்கலாம். பட் இப்ப அவங்க உங்க கூட ஒரு லாங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. உங்க ஷிப் இப்போ ஹார்பருக்கு வந்துட்டு இருக்குது. தி மெசேஜ் இஸ் லிட்டரலி ஆன் த வே. ம் ஓகே. தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன் சொல்லிட்டு பார்த்தா இங்க தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன் எதுவுமே இல்ல காய்ஸ். மேபி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு. ஆனா அவங்க உங்கள தேடி தான் வந்துட்டு இருக்கிறாங்கன்றத காமிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ, இங்க வந்து தேர்ட் பார்ட்டின்னு பார்க்கும்போது, உங்க பெர்சனுக்கு இது வந்து வெறும் ரொமான்டிக் பெர்சனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இல்ல. மல்டிபிள் பெர்சன்ஸ் அவைலபிளா இருக்கிறாங்கன்றது இந்த ஸ்ப்ரெட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ம் ஃபேமிலி இல்லாட்டி பேரன்டல் பிரஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மேபி அவங்க ஃபேமிலில இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்கள உங்கள பத்தி தப்பா மேனிபுலேட்டிவ் பண்ணியிருக்கலாம். மேபி அவங்களோட ஆல்ஃபாபெட்ஸ் கூட டி அண்ட் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றத பார்த்துக்கோங்க. ம். ஒரு லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப் ஆஃப் மேரேஜ் அதுலேருந்து வெளிய வர முடியாம அவங்க ஹேங்மேன் எனர்ஜில ஸ்டக் ஆகி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் டிபெண்டன்சியும் இருக்குது. கரியர் ஆர் மனி ரிலேட்டட்ல அவங்க அந்த தேர்ட் பார்ட்டிய
கிட்ட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். அதனால தான் அவங்க ஹைட் பிஹைண்ட் த மெட்டீரியல் திங்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கார்டு காமிக்குது. பட் இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வந்து இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்மள்ட்ட அந்த வேர்ல்ட் கார்டு இருக்கிறதுனால உங்க பெர்சன் ஒரு கார்மிக் லெசன லேர்ன் பண்ணிட்டு, நீங்க தான் அவங்களோட சோல் கனெக்ஷன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு, அவங்க உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க கைஸ். ஓகே. நானு ஆல்ஃபாபெட் சொல்லிடுறேன். தேர்ட் பார்ட்டி ஆல்ஃபாபெட்ஸ் மேபி சி, டி, எஸ், என், பி, ஆர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் ஆர்கே, டிவி, ஜே இந்த பேர் வந்து தேர்ட் பார்ட்டியோட பேர்ல எங்கே வேணாலும் இருக்கலாம். தென் ஏ, எஸ், ஆர், பி, டி, என், டி, பி, எம், ஜி, வி, கே, ஹெச், ஏ, எல், எஸ், ஆர், ஜே இது வந்து உங்களோட பெர்சனோட பேர்ல இல்ல உங்களோட பேர்ல வந்து ரெசனேட் ஆயிருக்கலாம். தென் உங்களோட ஜோடியாக் சைன் கைஸ். வியூவர்ஸ் உங்களோட ஜோடியாக் சைன்ஸ் வந்து ஆரிஸ், லியோ, சாகிட்டாரியஸ், ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ். ஏன்னா இங்கே இது இருக்கிறதுனால ஆங்கிலமன் இருக்கிறதுனால. தென் வாட்டர் சைன் எல்லாமே இருக்கு. கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ். ஓகே. தென் உங்க பர்சனோட ஜோடியாக் சைன் வந்து ஆரிஸ், லியோ, சாகிட்டேரியஸ், சன், மூன் ஆர் ரைசிங் சைன்ஸாக இருக்கலாம். கொஞ்சம் டாமினன்ட் பர்சனாலிட்டி இருக்கிற மனுஷனாக இருக்கலாம் உங்களோட பர்சன். கில்ட் அண்ட் லவ் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்டக் ஆகி இருக்கிற எனர்ஜி இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் ஸ்கார்பியோ, பைசஸ், ஜெமினி, அக்வாரியஸ் எனர்ஜியை வந்து காமிக்குது. இது வந்து உங்களோட பர்சனோட ஜோடியாக் சைன். தாராஸ், விர்கோ, கேப்ரிகான், ஆரிஸ், லியோ, சாகிட்டாரியஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க கைஸ். உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஹைப், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அன்வான்ட் கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை வீடியோ பிடிக்காட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.